வணக்கம் ஜெயகன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவுடைய இராணுவ கட்டமைப்பு மற்றும் இராணுவ தளவாடங்களுடைய அடுத்த கட்ட அப்கிரேட்ஸ் நிறையா நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்லரி இஸ் த குவீன் ஆஃப் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தக்களத்துடைய ராணி அப்படின்றது பீரங்கி படை அப்படிம்பாங்க. கார்கில் போரில் அதை நம்ம பார்த்தோம். ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் நம்ம அதை பார்த்தோம். இப்போது முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு இராணுவம் ஆர்ட்லரியில் ராம்ஜெட் எனேபிள்டு ஷெல்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்றது இந்தியா அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இது வந்து அதாவது ஒரு பீரங்கியில் குண்டு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ரொஜெக்டைல். இப்போ போஃபர்ஸ் எடுத்திங்கன்னா வார்ஹெட் ஒன்று இருக்கும். எவ்வளோ தூரம் போகணும் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. 40 கிலோமீட்டர் வரைக்கும் அது போகும். 5 கிலோமீட்டர் ஒரு சார்ஜ். ஸோ நீங்கள் 8 சார்ஜை போட்டு அதை ஃபயர் பண்ணிங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் போய் இருக்கக்கூடிய டார்கெட்டை வந்து தாக்கும். இதோடைய அடுத்த பரிமாணம் அப்படின்றது ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அடுத்த பரிமாணம் அப்படின்றது, ஏன்னா இது ஏரியா வெப்பன்னு சொல்லுவோம், ஒரு குத்து மதிப்பாக ஒரு இடத்துல இது பண்ணால் ஒரு 100 மீட்டரில் ஒரு 4-5 குண்டு போய் விழும். ஸோ இதுக்கப்புறம் ப்ரெசிஷன் நம்ம கொண்டு வந்தோம். நிறையா அதுக்கான டெக்னாலஜிலாம் வந்துச்சு. இப்போ இந்தியா தான் உலகத்திலே முதல் முறையாக ஒரு ராம்ஜெட் இன்ஜினை இந்த ஆர்ட்லரி ஷெல்லை பொருத்தி இதோட ரேஞ்சையும் இன்க்ரீஸ் பண்ணி இதை தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இதை கொண்டு வந்து ப்ரெசிஷனையும் அதிகப்படுத்தியிருக்கிறோம். இதுதான் இந்தியா இப்போ படிச்சிருக்கக்கூடிய வரலாற்று சாதனை. இதை செய்தது ஐஐடி மெட்ராஸ். நமக்கு பெருமையாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஐஐடி மெட்ராஸ். என்ன அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50%லேருந்து 100% வரைக்கும் உங்களால் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ 40லேருந்து 50 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு குண்டு அப்படின்றது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் போகும். ரெண்டாவது, நம்ம கன்னை மாடிஃபை பண்ணல, குண்டை மாடிஃபை பண்ணியிருக்கோம். பீரங்கியை மாடிஃபை பண்ணல, அந்த பீரங்கி உள்ளே போடக்கூடிய குண்டை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 155 mm ஷெல் அப்படின்றது, இந்த 150 mmன்றது டயமீட்டர் சுற்றளவு, இந்த குறிப்பிட்ட ஆர்ட்லரி குண்டை நீங்கள் எந்த கன்னில் ஆனாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருக்கோம், நம்மளோட ஏட்டாக்ஸ் இருக்குது, கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தயாரிச்சிருக்காங்க, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின 155 இருக்குது. ஸோ எந்த கன்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது இதை நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி மிகப்பெரிய லெவலில் இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அறிவிக்கிறது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிசர்ச்சை பண்ணது ஐஐடி மெட்ராஸ், கம்ப்ளீட்டாக இந்தியாவிலே பண்ணப்பட்டுச்சு. நம்ம சென்னையில் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய சோதனை அப்படின்றது ராஜஸ்தான் மாவட்டம் பொக்ரான் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சஸில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரிசல்ட் நல்லா வந்திருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மீடியமைசேஷன் அப்படின்ற பாலிசி ஆர்ட்லரி கனில் 105, 120, 130 இந்த 3 இடங்களில் மாற்றி 155 ஒரே கேலிபராக கொண்டு வரணும் அப்படின்றது. சிறு ரக பீரங்கி அதில் பார்த்தீங்கன்னா 105, 122, 130 சுற்றளவு இருந்த பீரங்கியெல்லாம் மாற்றி 155 நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். மனோகர் பரிக்கர் அவர்கள் ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு மிக பெரிய மனிதர். அவரோட இனிஷியேட்டிவ் 2015 இந்த நம்ம முன்னெடுப்பை எடுத்தோம். இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெட்ஸில் யூஸ் பண்ணுற, ஏவுகணைகளில் யூஸ் பண்ணுற ராம்ஜெட் இன்ஜின், இந்த ராம்ஜெட் இன்ஜினை ஏர் பிரீத்திங் டெக்னாலஜி, எப்படி நம்ம காரில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் நம்ம சொல்லுவோம், காற்றில் இருக்கக்கூடிய அதை காற்றை உள்ளிழுத்து அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தி அந்த பெட்ரோலை எரித்து அதன் பிறகு அந்த ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை உருவாக்குறது. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஸோ மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. டர்பைனு, கம்ப்ரஸர், இதுக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது இதில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக் 2+ ஸ்பீடில் இது வந்து ஃபஸ்ட் அந்த உந்துதலை வந்து அந்த வெடிக்கக்கூடிய வெடிபொருள் அப்படின்றது கொடுக்கும். அதன் பிறகு இது காற்றுல போன பிறகு, அதாவது வான்வெளிக்கு வந்த பிறகு இது அந்த இன்ஜினோடைய ப்ரொபல்ஷனில் டார்கெட்டை நோக்கி போகும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை போஃபோர்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும், தனுஷ்லையும் யூஸ் பண்ண முடியும், வஜ்ராலையும் யூஸ் பண்ண முடியும், அட்டாக்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை பார்ப்போம். இது வந்து ஏர் பிரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம். இது வந்து நீங்கள் தனியாக இதுக்காக ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ரஸர் வைக்கிறது, டர்பைன் வைக்கிறது எதுவுமே தேவை கிடையாது. பேலிஸ்டிக் ட்ரெஜெக்டரின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சின்ன கேஸ் ஜென்ரேட்டர் மட்டும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ராக் இதாக வரத்துக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக தனியாக ஒரு எரிபொருள் தேவை கிடையாது. காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும். ஆக்சிடைசர் தேவை கிடையாது. இப்போ ராக்கெட்டில் எடுத்திங்கன்னா ஆக்சிடைசர் இருக்கும், ஆக்சிடைஸ் பண்ணி தான் அது அவங்களை ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் இல்லாததுனால, வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் அந்த குண்டோடைய எடையை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர்சானிக் ஸ்பீடு. இப்போ இந்த தடுக்கிறதுக்கு தொழில்நுட்பமே கிடையாது. ஆர்ட்லரி ஷெல்லை தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தொழில்நுட்பமே கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்ட்லரி ஷெல்லுக்கு எதிராக உங்கள் ஏவுகணையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை அப்படின்றது கிட்டத்தட்ட 100-150 மடங்கு
இந்த குண்டை விட விலை அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலாக அது போய் விழக்கூடிய இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பீடு வந்து கிடைக்கும். இது நிச்சயமாக நீங்கள் யுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை, வரும்போது கண்டிப்பாக பண்ணுறோம். இது ஒரு சாலிடான ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும். அது நீங்கள் கிட்ட அதிர்வலைகளே நீங்கள் கிட்ட நிற்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான இது பின்னே சொல்லலாம். இப்போது இதோடைய காஸ்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் 155 mm ஹை எக்ஸ்ப்ளோசிவ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரஃபாக வந்து ஒரு 3000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கைடட் மிசைல் இந்த மாதிரி இது எடுத்தோம் அப்படின்ற போது ராம்ஜெட்டில் எடுக்கும்போது இது ஒரு 25,000 ரூபா வரும். பட் இதோட ரேஞ்ச் எடுத்திங்கன்னா 80 கிலோமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாவிக் ப்ளஸ் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தினால போகிறதுனால இதால் இனர்ஷியா பேஸ்டாக குறிப்பிட்டு துல்லியமாக ஒரு தாக்குதலை வந்து நடத்த முடியும். இப்போது ஒரு கைடட் மிசைல் எடுத்தீங்க அப்படின்னா பினாக்கா இல்லை போன்ற பினாக்கான்னு சொல்கிறேன், பிரளய போன்ற கைடட் மிசைல் எடுக்கிறீங்க, ஆகாஷ் போன்ற மிசைல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு போகும். ஆனால் அதே 3 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 20 ராம்ஜெட் ஷெல்ஸை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. இதுக்காக நீங்கள் புது லான்ச்சஸ்லாம் தேவையில்லை, ஏற்கனவே நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பீரங்கிகளில் இது ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்தியாவுடைய மிலிட்ரி அப்சர்வர்ஸ் அந்த போரோட தன்மையை போய் படிக்கிறதுக்கு நிறையா பேர் இங்கேருந்து ராணுவ அதிகாரிகள் போயிருந்தாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா ஸ்டார்டிங்கில் ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ட்ரக்கை, ஒரு மிலிட்ரி ட்ரக்கை தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா மதிப்புள்ள 5 கோடி ரூபா மதிப்புள்ள ஏவுகணைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாள் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகம். அப்போ ஆல்டர்னேட்டிவாக நமக்கு சீப்பான ஒரு சிஸ்டம், எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம், ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்றது தேவை. அந்த இடத்துல தான் ஐஐடி மெட்ராஸ் இந்த டெக்னாலஜியை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இது கம்ப்ளீட்டாக டைனமிக்ஸை சேஞ்ச் பண்ணுது லைன் ஆஃப் கண்ட்ரோலில். அதே மாதிரி நம்மளுடைய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சைனாவோட எல்லையிலையுமே எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட்லரி அப்படின்றது M10 மற்றும் SH-15 இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரஃபாக ஒரு 30லேருந்து 50 கிலோமீட்டர். இப்போது 70லேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இந்தியா ஃபயர் பண்ணாங்க. இப்போது இந்த பக்கம் ஒரு பீரங்கி நம்ம பக்கம் இருக்குது, அவங்க பக்கம் ஒரு பீரங்கி இருக்குது, அதால் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் சுட முடியும். இப்போ இந்த பீரங்கியை நீங்கள் ஒரு 70 கிலோமீட்டர் உள்ளே போய் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பீரங்கி தாக்குதலுக்கு இந்திய பீரங்கிகள் உள்ளாகவே முடியாது, ஏன்னா அந்த 20 கிலோமீட்டர் அவங்களால ரீச் பண்ண முடியாது. பட் இந்தியா எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இந்த கன்னை அடிக்கடி, ஏன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் நீங்கள் இங்கே கன்னை வச்சுருக்கீங்க, கரண்ட் சினாரியோ போஃபர்ஸ் 40 கிலோமீட்டர், எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் போன்ற இது இருக்குது, இவங்ககிட்ட 50 தான் இருக்குது. அப்போ இந்த கன்னுடைய ட்ரஜெக்டரியை பார்த்து நாம் அவங்க கன்னை டார்கெட் பண்ணுவோம், வெப்பன் லொகேட்டிங் ரேடார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ 20 கிலோமீட்டர் நான் தள்ளி எனக்கு ரேஞ்ச் கிடைக்கும் போது நான் 70 கிலோமீட்டரில் கொண்டு வந்து ஒரு சுட்டேன் அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்தியாவுடைய ஆர்ட்லரி ஃபயலோடைய தாக்கம் என்ன அப்படின்றத அவங்க கார்கில்ல பார்த்துருக்காங்க. கார்கில்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ அதிகாரி அதில் காயம் பெற்றவர், ஓய்வு பெற்றவர், அந்த அவரோட சுயசரிதை எழுதும்போது என்னால் இன்னி வரைக்கும் தூங்க முடியல இந்தியாவுடைய பீரங்கியோடைய தாக்குதல் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டான ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தும். ஒருவேளை பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய பீரங்கிகளை தாக்கணும் அப்படின்னா அவங்க ஏவுகணைகளை தான் உபயோகிச்சாகணும். ஏவுகணையை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆகாஷ் தீர் சிஸ்டம்ஸ் இருக்குது, 4 அடுப்பு பாதுகாப்பு இருக்குது. அப்படியே அது போய் தாக்கினாலும் நீங்கள் கிட்டத்தட்ட 20 மடங்கு விலையை கொடுத்து தான் அவங்களால தாக்க முடியுது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கு அவங்களால ரொம்ப நாள் அந்த போரை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்தது எடுத்திங்கன்னா டெப் ஸ்ட்ரைக்ஸ், நம்மளோட ஊரி பூஞ்ச் போன்ற இடங்களில். சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ராம்ஜெட் ஷெல்லை வச்சு ஒரு 10 பேட்டரி ஒரு 50 கன்னை இந்தியா ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணுச்சு அப்படின்னா 7 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா லாகூர் ஸ்தம்பிச்சு போய் நின்றுடும். ஏன்னா இந்த கன்னோட ரேஞ்சில் லாகூர் இருக்குது. பதிலுக்கு அவங்களால இந்த கன்ஸை தாக்கவே முடியாது, நம்மளுடைய கன்ஸை தாக்கவே முடியாது. பெரிய லெவலில் இதை வந்து டைனமிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனா பார்டரில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மலைப்பகுதிகளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணணும். அப்படி என்கேஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ஆர்ட்லரி அப்படின்றது தேவைப்படுது. சைனா பேசிக்கலாக ரொம்ப தான் அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸ். இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் என்ன கதையாச்சு, அவங்களுடைய மல்டிபேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் சொல்லி கம்போடியாலே நம்ம பார்த்தோம். இப்படி இந்த இடத்துல நாம் வந்து இதை கொண்டு வரும் பொழுது சைனாவுடைய தடுப்பு சுவர் என்ன, வான்வெளியே வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்று HQ-9 இருக்குது, அதை அடித்து துவச்சி இந்திய ராணுவம் காய போட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா S-400 இருக்குது. நீங்கள் இந்த ஒரு ஷெல்லு 30 லட்ச ரூபா ஷெல்லுக்கு நீங்கள் S-400 பயன்படுத்திங்க அப்படின்னா அதுவுமே உங்களால் இது பண்ண முடியாது. ரெண்டாவது ஷெல்லோட சைஸ் வந்து கம்மி.
S-400ஆல் இந்த ஷெல்லை தடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. உக்ரைன் ரஷ்யா போல் அதை டெமான்ஸ்ட்ரேட் ரஷ்யா பண்ணலை. அது S-400 அப்படின்றது பெரிய ஏவுகணைகளுக்கு பெரிய பேலிஸ்டிக் மிசைல் தான். இது பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஷெல்லை தடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் S-400 பயன்படுத்த முடியாது. ஸோ எஃபெக்டிவாக என்ன ஆகுது, சைனாவில் இருக்கக்கூடிய டெப்த் டார்கெட்ஸ், அந்த மலைக்கு பின்னாடி இருந்து அவங்க வச்சுருக்கக்கூடியதை இந்தியாவுடைய ஆர்ட்லரியால் எஃபெக்டிவாக டார்கெட் பண்ண முடியும், வேகமாக டார்கெட் பண்ண முடியும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேம் சேஞ்சர். மவுண்டைன் வார்ஃபேர்லேயும் சரி, நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய மிலிட்ரி பேசஸ், பயங்கரவாத முகாம்கள், லாகூர் போன்ற எல்லையில் அருகில் இருக்கக்கூடிய நகரங்கள், அவங்களுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிலிட்ரி பேசஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஷெல் ஒரு 100 ஷெல்லு ஃபயர் ஆச்சு அப்படின்னா, அந்த 100 ஷெல்லு ஃபயர் ஆகும்போது ஒரு ஷெல் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது அப்படிப்பட்ட தருணம் வரக்கூடாது. பட் சொல்கிறேன், ஒரு 50 மீட்டர் தள்ளி விழுந்தால் கூட நீங்கள் வாழ்க்கையில் திரும்ப தூங்குறதுன்றது கஷ்டமாயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் இது. ஸோ ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சைனா கிட்ட இதுக்கு ஈக்குவலண்டாக ஒன்று இருக்காங்கன்னா அவங்களுடைய PLC 181 அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஹவிட்சர், வண்டியிலே இருக்கக்கூடிய பீரங்கி டக்கு டக்குன்னு மூவ் பண்ணி போகலாம். ஸோ அது மெனூரபிலிட்டியை கொடுக்குதே தவிர இதுக்கு ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சராசரியாக இதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய வரக்கூடிய காலங்களில் ஃபோக்கஸாக இருக்கணும். சைனாவுடைய இராணுவ பட்ஜெட்டை நம்ம என்றைக்கு மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு மேபி டைம் ஆகலாம், இன்னும் 30 வருஷம் 50 வருஷம் ஆகலாம். சைனாவுடைய இராணுவ எண்ணிக்கையை நம்ம மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி பாத் பிரேக்கிங்காக எதிரியை விட சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அசைக்க முடியாது போர் முனையில். அதை தான் இப்போ நம்ம குறிப்பிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய புது ராம்ஜெட் ஷெல் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய காலங்களில் வரப்பிரசாதமாக இருக்கும். இது ப்ரொடக்ஷனில் வரதுக்கு கண்டிப்பாக 2-3 வருஷம் ஆகும். சோதனைகள் முடிஞ்சிருக்கு, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, தனியார் நிறுவனங்களும் இதை பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பட் இந்த டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது DRDO மட்டும்தான் எல்லாமே பண்ணணும்னு இல்லாமல் நம்ம இந்த புது கண்டுபிடிப்புகளை, புது தொழில்நுட்பங்களை டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ பெரிய அருமையான கண்டுபிடிப்புகள்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். IIT மெட்ராஸில் இருக்கக்கூடிய டீம், அவங்க நான் பேரில் எடுக்க முடியாது, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை குயிக்காக இந்த தேவை இருக்குன்னு சொல்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண இந்திய இராணுவத்துக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சல்யூட். இந்த குறிப்பிட்ட ஷெல் அப்படின்றது யுத்த காலத்தில் பயன்பாட்டுக்கு வரும்போது அதோட தாக்கம் என்ன அப்படின்றத பாகிஸ்தான் மக்கள் வீடியோ எடுத்து நமக்கு போடுவாங்க. அன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.